இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாகம் 221 நகுலவதி தில்லை தேவன், லண்டன், டென்மார்க் செய்தி. இங்கிலாந்து அரசாங்கம் ஓய்வூதிய முறைமையை மாற்றி அமைக்கிறது. வாழ்க்கை செலவு அதிகரிக்கிறது. மக்கள் நீண்ட காலம் வாழும் போது இந்த ஓய்வூதிய முறைமையை அரசாங்கம் மாற்றுகிறது. இதுவரை 67 வயதாக இருந்த ஓய்வூதிய வயது புதிய திட்டங்களின்படி பலர் இப்போது 68 வயது அதற்கும் மேலும் ஓய்வூதியம் பெறுகிறார்கள் இது என்று அரசாங்கம் கூறுகிறது. வைகாசி 25ஆம் ஆண்டுக்கு பின்னர் செயல்படுத்த உள்ள வீட்டு வசதி சலுகையின் முறையை பெரிய மாற்றத்தை இங்கிலாந்து அரசாங்கம் வெளியிட்டு இருக்கிறது. புதிய யூகே ஓட்டுநர் உரிமை விதி, இங்கிலாந்தின் வயோதிப ஓட்டுநர் விதி ஆடி மாதம் 25ஆம் ஆண்டு தொடங்குகிறது. 70 வயதுக்கு மேற்பட்டோர் புதிய ஓட்டுநர் உரிமை விதிக்கு அவர்கள் தகுதி பெற்றவர்களாக. அத்தியாவசிய மாற்றங்கள்: வாகன உரிமை விதி சாலைகளின் பாதுகாப்பை மேம்படுத்தி கொள்வதற்காக வயதான ஓட்டுநர் வாகன ஓட்ட தகுதி உடையவர்களா என்று உறுதி செய்யும் நோக்கமாக 70 வயதுக்கு மேல் செயல்முறையில் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதனை DLVA தெரிவித்திருக்கிறது. பிரித்தானியா ஐரோப்பாவில் இருந்து வெளியேறிய பின் பிரெக்சிட்டின் பின்னர் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு செல்வதற்கு புதிய விதிமுறை அமுலாகி இருக்கிறது. பிரித்தானியாவில் இருந்து கடவுச்சீட்டுக்கள் 10 வருடத்துக்கு மேல் இருந்தால் அவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல முடியாது, அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று புதிய விதிமுறை சொல்லுகிறது. நாட்டுக்கு மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் பக்கிங்ஹாம் அரண்மனை சமீபத்தில் வெளிவந்த செய்தி. மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் அவர்கள் கடந்த 24ஆம் ஆண்டு புற்றுநோய்க்கு ஆளாக்கப்பட்டு இப்போது அதிலிருந்து விடுபட்டு வருகிறார். இதனால் அவர் பொறுப்பு பணிகளில் ஈடுபடுகிறார் என்று மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டு இருக்கிறது. பிரித்தானிய வர்த்தகத்தை பாதுகாக்கவும் அதிகரிக்கவும் புதிய வர்த்தக வியூகம் செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் அவர்கள் வணிகம் வெற்றி பெறுவதை உறுதி செய்வதே பிரித்தானியா வளர்ச்சி கொண்டு வரும். இது பணம், வேலைவாய்ப்பு, தரமான வாழ்க்கை என அனைத்திலும் முன்னேற்றம் தரும் என்று கூறியிருக்கிறார். டென்மார்க் செய்தி. டென்மார்க் நாட்டுக்கு அதிகமான வெளிநாட்டு தொழிலாளர்களை அழைத்து வரும் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வெளியே 16 நாடுகளைச் சேர்ந்த 550 பேரை வேலைக்காக டென்மார்க்குக்கு கொண்டு வருவார்கள் என அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. முதலாளிகள் அதிகமாக இருக்கும் என்றும் நம்புகிறார்கள். டெனிஷ் முதலாளிகள் சங்கமும் மற்றும் டெனிஷ் தொழிற்சங்கமும் கூட்டமைப்பும் சேர்ந்து இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறது. மேலும் டென்மார்க்குக்கும் ஸ்வீடனுக்கும் இடையே இருக்கும் ஓசுரண்ட் பாலம் 25 வருடத்தை எட்டி பிடிக்கிறது. இந்த பாலம் 16 கிலோமீட்டர் நீளமான பாலம். இதில் ஸ்வீடன் நாட்டவர்களே அதிகமாக பயணிக்கிறார்கள். இதனால் டென்மார்க்கின் தலைநகர் கோப்பன்ஹேகன் நகருக்கு அதிக பணம் வருவாயை ஈட்டித் தருகிறது என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. நன்றி. மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவர் நகுலவதி தில்லை தேவன். நன்றி, வணக்கம்.